பாஜக தலைவர்கள் குறித்து அவதூறு. போலி ஐடி மூலம் உலா வந்த பெண் கையும் களவுமாக பிடித்த வழக்கறிஞர் கணேஸ்வரன். பாஜகவில் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். தற்பொழுது மதுரை நகர் மாவட்ட பாஜக பொருளாதார துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் கணேஸ்வரன் பல மாதங்களாக பாஜகவினருக்கு தண்ணி காட்டி வந்த ஒரு பெண் செய்த செயலை கையும் களவுமாக பிடித்து பாஜக பக்கமே இனி தலை வைத்து படுக்கக்கூடாது என ஓட ஓட விரட்டியவர்தான் இந்த வழக்கறிஞர் கணேஸ்வரன். முதலில் இவர் வழக்கறிஞர் கணேஸ்வரன் பற்றி தெரிந்து கொண்டு அதன் பின்பு பாஜகவுக்கு தண்ணி காட்டிய அந்த பெண் பற்றி பார்ப்போம். இந்து அமைப்புகள் சார்ந்த நபர்கள் யாரேனும் வழக்குகளை எதிர்கொண்டால் நயா பைசா வாங்காமல் அவர்களுக்காக ஆஜராகக்கூடிய நபர்தான் இந்த வழக்கறிஞர் கணேஸ்வரன். மதுரை பாஜகவினரால் அதிகம் நேசிக்கக்கூடிய வழக்கறிஞர் கணேஸ்வரன் பல மாதங்களாக பாஜக தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்பிய பெண்ணை கையும் களவுமாக பிடித்து அம்பலப்படுத்தியதை பார்ப்போம். மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண் பல மாதங்களாக சமூக வலைதளத்தில் விதவிதமாக பல பெயர்களில் போலி ஐடியை உருவாக்கி பாஜக தலைவர்களான அதன் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாஜக முக்கிய தலைவர் கரு நாகராஜன், கூட்டணி கட்சி தலைவர் திருமாறன் ஜி என பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்பி மதுரை பாஜகவுக்கு மட்டுமில்லை மதுரை மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தார். குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர்கள் முதல் மண்டல் வாரியாக செயல்படக்கூடிய நிர்வாகி வரை யாரெல்லாம் சிறப்பாக களப்பணி செய்து வருகிறார்களோ அவர்களை டம்மி பண்ணும் விதத்தில் அவர்களுக்கு எதிராக போலி ஐடிக்களை உருவாக்கி அவர்கள் குறித்து அவதூறு பரப்பி வரும் இந்த பெண்ணின் செயலால் பாதிப்புக்கு உள்ளான பாஜகவினர் இதெல்லாம் செய்வது யார் என்று தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். இப்படி தொடர்ந்து பாஜகவினர் குறித்து அவதூறு பரப்பி வந்த வண்ணம் இருந்த அந்த பெண்ணால் மதுரை பாஜகவில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இதையெல்லாம் செய்வது யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் உடனே களத்தில் இறங்கிய வழக்கறிஞர் கணேஸ்வரன் போலி ஐடிக்களை உருவாக்கி அவதூறு பரப்பிய அந்த பெண்ணையும் கையும் களவுமாக பிடித்து பொது களத்தில் அம்பலப்படுத்தினார் வழக்கறிஞர் கணேஸ்வரன். இதன் பின்பே பாஜகவினர் என்கிற போர்வையில் சுற்றி தெரிந்த அந்த பெண்ணை மதுரை பாஜக தலைமை ஓரம் கட்டியது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் மதுரை நீதிமன்ற வளாகத்திற்கே சென்று வழக்கறிஞர் கணேஸ்வரன் அணிந்திருந்த வழக்கறிஞர் சீருடையை இழுத்து கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக கணேஸ்வரன் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இது மட்டுமின்றி போலி ஐடி மூலம் பாஜக தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்பியதற்காக இந்த பெண் மீது மதுரை ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்திலும் புகார் உள்ளது. இந்த நிலையில் பாஜக தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்பிய இந்த பெண்ணுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவேன் என சபதம் எடுத்துள்ள வழக்கறிஞர் கணேஸ்வரன் இந்த பெண்ணை பின்னின்று இயக்குவது யார் என்பதையும் நேரம் வரும்போது அம்பலப்படுத்துவேன் என மதுரை பாஜகவினரிடம் உறுதி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் பாஜகவில் தன்னலம் பார்க்காமல் கட்சியின் வளர்ச்சிக்காக தன்னலம் பாராமல் உழைக்கும் கள போராளி வழக்கறிஞர் கணேஸ்வரன் போன்றோரை அங்கீகரிக்கும் விதமாக அவருக்கு மதுரை நகர் மாவட்ட பாஜக பொருளாதார பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பொறுப்பு பாஜக தலைமை வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்த மதுரை பாஜகவினருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தொடர்ந்து வழக்கறிஞர் கணேஸ்வரனுக்கு பாராட்டு தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது.